வாழ்க வளமுடன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் நமச்சிவாய சிவாய நம. ஓம் நமச்சிவாய சிவாய நம. ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் ஐம் கிரீம் கிளீம் சாமுண்டாயை விச்சே. ஓம் தூம் துர்காயே நமக. இன்னைக்கு ஆடி 4வது வெள்ளி. சீக்கிரம் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை செய்து முடித்து எப்பவும் போல் வாசலில் கல்லுப்பு மஞ்சத்தூள் கலந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு வீட்டில் டிஃபன் செய்து ஆஃபீஸ் போகிறவங்களை அனுப்பிட்டு இன்று திருவிளக்கு பூஜை செய்யலாம் அப்படின்னு சுமங்கலி எல்லாம் குத்து விளக்கோடு வந்தார்கள். அதற்கு முன்பே வர்றவங்களுக்கு தாம்பூலம் பிரசாதம் கொடுப்பதற்காக புளிசாதம், பானகம், சர்க்கரை பொங்கல், வடை, குலோப் ஜாமுன் எல்லாம் தயார் பண்ணிவிட்டு சரியாக 10 மணிக்கு ஆரம்பமாச்சு. 2 மணி நேரம் பூஜை நடந்தது. 108 நாமாவளி, அப்புறம் சகஸ்ரநாம அர்ச்சனை, குங்குமத்தால் புஷ்ப அச்சதையால் அர்ச்சனை செய்து தீப ஆராதனை செய்து முடித்து சாமிக்கு திருஷ்டி கழித்து வந்தவர்களுக்கு திருஷ்டி கழித்து அம்மனை நன்கு தரிசனம் கிடைத்ததென்று சந்தோஷமாக சென்றார்கள். பூஜைக்கு வந்தவர்களில் ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடைபெற்றதால் அம்மனுக்கு புடவை வாங்கி வந்திருந்தார்கள். அதையும் நான் அந்த அம்மனுக்கு கட்டி அலங்காரம் செய்து வைத்திருந்தேன். அலங்காரம் நான் தான் செய்தேன். பிடித்திருக்குதா? பிடித்திருந்தால் லைக் கொடுங்கள். சக்தி உள்ள சாமி அதனால் எல்லாருமே வந்து நல்லா கும்பிட்டுட்டு போவாங்க. இப்போ அடுத்த வாரம் கூட நீங்கள் பூஜை வைங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். விநாயகர் சதுர்த்திக்கு நல்ல பூஜை நடக்கும். அப்புறம் வந்து ஆடி கடைசி வெள்ளிக்கு வளையல் காப்பு அலங்காரம் அதெல்லாம் நடக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம இதில் கலந்துக்கிட்டு எல்லாம் அவங்கவுங்க வேண்டுனதை நிறைவேற்றிட்டு போவாங்க. வேலை இல்லாதவங்களுக்கு, திருமணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்குது. இந்த பாட்டு நல்ல ரொம்ப நேரம் பாட்டெல்லாம் வேறு பாடிக்கிட்டு இருந்தாங்க எல்லோரும் உட்காந்து. துர்க்கைக்கு, ராஜராஜேஸ்வரிக்கு, அப்புறம் வந்து வாராகிக்கு இதெல்லாம் பாட்டெலாம் பாடி நல்லா பூஜை நல்லா நடந்தது. சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கே. கல்யாணம் ஆகாத பொண்ணு, கல்யாணம் ஆனவங்க எல்லோரும் இதில் ஒரு பொண்ணு தான் கல்யாணம் ஆகாமல் வந்திருக்குது. அந்த பொண்ணுக்காக வேண்டிக்கிட்டு அவங்க அம்மா வந்து உட்காந்துருக்குறாங்க. இந்த மாதிரி கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு. விரலி மஞ்சளில் மாலை போடுவாங்க. போட்டு செஞ்சாங்கன்னா கல்யாணம் உடனே வரும். அந்த மாதிரி அந்த பொண்ணு போன வருஷம் வந்து இந்த பூஜையில் கலந்துக்கிட்டவங்களுக்கு இந்த நீல புடவை கட்டியிருக்காங்களா, அவங்க பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு. துபாயில் இருக்குது. இந்த ஒரு சகப்பு வெட்டி கட்டியிருக்காருல்ல, அவரோட பொண்ணு தான் அதுவும். அது அந்த பொண்ணுக்கு நடந்துச்சு. அவங்க வந்து துபாயில் இருக்கிறாங்க அந்த பொண்ணு. ஆனால் அவங்க அம்மா வந்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றி அவங்க இப்போ தான் வந்து ரயில்வேலேருந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கிறாங்க. வேலையில் இருக்கிறவங்க வேண்டுதலை நிறைவேற்றி சாமிக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக எல்லாம் செஞ்சாங்க. பூஜையில் உட்காந்து பாட்டு பாடி எல்லாம் செஞ்சாங்க. எல்லோரும் வந்து இந்த பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் தான் எல்லாம் மந்திரம்லாம் சொல்வேன். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது வேண்டணுன்னா, நீங்கள் வேண்டிக்கணுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நான் வேண்டிக்கிறேன்.